மக்களுக்கான போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தின்னு இருக்கோம். இது எங்களுக்கான போராட்டம் கிடையாது, தமிழக மக்களுக்கான போராட்டம். அதாவது கள்ளக்குறிச்சியில் நடந்தது ஒரு சாதாரண சம்பவம் கிடையாது. இன்னைக்கு பெருமளவில் எப்படி அரசு அனுமதியோட நல்ல சாராயம் விற்குதோ அதே போல் இந்த அரசு அனுமதியோடு தான் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் விற்கிறாங்க. அதை குடிச்சிட்டு தான் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே பாதிச்சிருக்காங்க. அதை குறித்து அந்நியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சாங்க. கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு அரசு சொல்லுது 58 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு. நாங்கள் சொல்ல, ஊடகமும் தமிழக அரசும் தான் சொல்லுது இந்த வார்த்தையை. இன்னும் பல பேர் அபாய கட்டத்தோடு இருக்காங்க, பல பேர் கண் பார்வை இழந்திருக்காங்க, பல பேர் கை கால்களை இழந்திருக்காங்க, பல குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் என்ற கிராமமே சுடுகாடா மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் வரும் காலகட்டத்திலாவது இந்த தமிழக மக்கள் வீழ்த்து கொள்ளாவிட்டால் தமிழ்நாடே சுடுகாடாகும் இந்த ஆட்சியில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 லட்சம் வழங்குறத கூட எங்க அந்நியார் என்ன 10 லட்சம் வழங்குறத தடை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் கேட்டாங்க. ஒரு சிலர் கேட்டாங்க, என்ன கூட போன் பண்ணி, என்ன 10 லட்சம் கொடுக்கறத அவங்க அண்ணி தடுக்கிறாங்களான்னு. எங்க அந்நியார் தடுக்கல. 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்தாதீங்க, அந்த மக்களை பாதுகாக்கும் விதமாக அங்க இருக்கிற அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் கலெக்டரையும் சஸ்பெண்ட் செய்தது போதாது, அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அவர்களிடம் இருந்து பணத்தை பெற்று கள்ளச்சார வியாபாரிகளிடம் சொத்துக்களை முடக்கி அந்த பணத்துல நீங்க அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த 10 லட்சம் கூட ராணுவ வீரர்கள், எல்லையில போராடுற ராணுவ வீரர்கள் கூட இந்த 10 லட்சம் கிடைக்கல. அதே மாதிரி பல்வேறு விபத்துகள்ல இருக்கிற விவசாயிகள், பல்வேறு அரசு ஊழியர்களுக்கு கூட இந்த 10 லட்சம் கிடைக்கல. கள்ள சாராயம் காய்ச்சப்பட்டு அதை குடித்து இறந்த ஒரு சிலருக்கே 10 லட்சம் கொடுத்தாங்கன்னு தான் கேட்டாங்களே தவிர எங்க அந்நியார் கொடுத்தது தப்புன்னு சொல்ல வரல. ஆகையினால் இது மக்கள் வீழ்த்து கொள்ள வேண்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக. திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கட்சியில இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சிகள் நேற்று இதே இடத்துலதான் ஸ்டேஜ் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படுது, உங்களுக்கு ஏன் அனுமதி வழங்கப்படல? அவங்களுக்கு அனுமதி அவங்களுக்கும் மறுக்கப்பட்டது. இது நாடு முழுவதும் தெரியும். விடுதலை சிறுத்தைக்கு தடுக்கப்பட்டது. கூட்டணியை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற அவங்களுக்கு சப்போர்ட், எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் மக்களுக்கு தான் போராடுறோம், அவங்களும் மக்களுக்காக தான் போராடுறாங்க. ஆகினால எங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் இந்த மக்களுக்கு தான் நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க. பூரண மதுவிலக்கு தமிழ்நாடு அரசு இதை நடைமுறைப்படுத்தும் நீங்க நம்புறீங்களா? ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர் வீட்டு வாசப்படியிலேயே அவங்க முதலமைச்சர், இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர், அன்றைய எடப்பாடியார் ஆட்சி இருக்கிறப்போ எதிர்கட்சி தலைவர் இருந்தார் மு க ஸ்டாலின். அந்த கனிமொழி அக்கா இருக்காங்க பாருங்க, எம்பி, அந்த அம்மா எல்லாருமே சேர்ந்து மனித சங்கிலி அமைத்து கருப்பு சட்டை அணிந்து நாங்க மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடுவோம், எங்கள் ஆட்சி வந்தால் நாங்கள் மதுக்கடையை மூடியே தீர்வோம், முதல் கையெழுத்திடுவோம் சொன்னார். ஆனா இன்னைக்கு வரலாம் அது நடக்கல, நடக்க போறதே கிடையாது. ஆகையினால் இன்றைக்கு நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் என்றைக்காக இருந்தாலும் இந்த தமிழக மக்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மூவர்ண கொடியோடு இந்த மக்களுக்காக நாங்கள் அணிதிரள்வோம் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொள்ளிடக்கரையோரம் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சுற்றி கல்வராயன் மலைகள் இந்த பகுதிகளில் தான் அதிகமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுதா சொல்றாங்க. நிறைய பேர் இப்போ அதை போலீஸும் இப்போ அதை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதிகளை சுற்றி ஏன் அரசு எந்த நடவடிக்கையும் அந்த காலமா எடுக்காது? அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னாள் அமைச்சருங்க எம்எல்ஏங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த
58 பேர் உயிரிழப்புக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதோடய மாற்று கருத்து வேற என்ன இருக்கு? அதனால இந்த மக்களுக்காக எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் குரல் கொடுக்கும், துணை நிற்கும். இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான மக்கள் தேமுதிக சார்பாகவும் பொதுமக்களும் கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பிச்சாங்க. மக்கள் மத்தியில் வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான கோஷம் அதிகமாக உரைக்குது. ஆனால் மக்களோட ஆவேசம் வந்து ஆதங்கம் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு இது ஒரு நல்ல முடிவு கட்டம். திமுக இனியும் இது மாதிரி வந்து நிர்வாகக்கேடான ஒரு சம்பவம் நடத்துச்சுன்னா இது கொஞ்சம் கூட நல்லதில்லை. மக்களை தயவு செய்து எந்த விதத்திலையும் வஞ்சிக்க வேணாம். மக்களுக்கு ஆதரவாக தான் ஆட்சி நடத்தணும். மக்களுக்கு சேவை செய்ய தான் நம்ம இருக்கோம். தேமுதிக எடுத்திருக்கிற ஆர்ப்பாட்டம் எல்லா கட்சியும் நடத்துது. ஆனாலும் தேமுதிகவுக்கு இருக்கிற ஒரு வரவேற்பும் எழுச்சியும் மக்களோட வரவேற்பும் எல்லாரும் மற்ற கட்சி மேலே அதிருப்தி நம்ம நல்லா தெரியுது. மக்களோட ஆதரவு தேமுதிகவுக்கு என்னைக்கும் இருக்கும். மக்களுக்கு தேமுதிக என்னைக்குமே கூட துணை நிற்கணும். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் மூலயமா மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கையோட நாங்கள் உறுதுணையாக இருப்போன்றதை, சகோதரத்துவமாக உங்களுக்கு பக்கபலமாக இருப்போன்றதை உறுதியாக சொல்கிறோம். கண்டிப்பாக இனிமேலேருந்து தயவு செய்து நல்ல ஒரு ஆட்சி வரணும், நல்ல ஒரு இது நடக்கணுன்றதுக்காக மக்கள் உங்களுக்கான இதுவை நீங்களே முடிவு எடுத்து பார்த்து உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்களே நிர்ணயிச்சிங்கன்னு நான் மக்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.